அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சாந்தி பேசுறேங்க. இன்றைய பதிவுல நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்று வளர்பிறை அஷ்டமி. கல்லுப்புடன் இந்த ஒரு பொருளை சேர்த்து வையுங்க, மின்னல் வேகத்தில் பணம் சேரும்னு சொல்லி இருக்கிறேன். அப்படி கல்லுப்போடு என்ன ஒரு பொருளை நாம சேர்த்து வைக்க வேண்டும், எப்படி வைக்க வேண்டும் அப்படிங்கறத பத்தி தான் இந்த பதிவுல நாம தெளிவாக பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு இன்றைய தினம் செவ்வாய்க்கிழமை, வளர்பிறை அஷ்டமி. எல்லாரும் என்ன நினைக்கிறாங்கன்னா, தேய்பிறை அஷ்டமியில தான் பைரவரை வழிபாடு செய்யணும் அப்படின்னு நிறைய முறை நான் சொல்லியிருக்கேன். தேய்பிறை அஷ்டமியில எப்படி நம் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீர வேண்டும் அப்படின்னு பிரார்த்தனை வழிபாடு செய்யறீங்களோ, அதே மாதிரி வளர்பிறை அஷ்டமியில எங்களுடைய குடும்பம் முன்னேற வேண்டும் அப்படின்னும் நீங்க பிரார்த்தனை பண்ணிக்கணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, பொதுவாகவே நாம அஷ்டமி திதிகள்ல பைரவரை வழிபாடு செய்வோம். அதுல வளர்பிறை அஷ்டமியில சொர்ண ஆகர்ஷண பைரவரை நாம வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா கண்டிப்பா நம்ம வாழ்க்கையில செல்வ வளம் அதிகரிக்கும் அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்கு. கட்டாயம் சொர்ண ஆகர்ஷண பைரவர் சந்நிதி இருக்குது அப்படின்னா அங்கு சென்று தீபங்கள் 2 நெய் தீபங்கள் ஏத்திட்டு அபிஷேகத்திற்கு பால் வாங்கி கொடுத்து அந்த அபிஷேகத்தில் கலந்து கொண்டு சொர்ண ஆகர்ஷண பைரவரை நாம வழிபட்டோம் அப்படின்னா நம் வாழ்க்கையில் சகல செல்வங்களும் நம்மளை தேடி வரும் அப்படிங்கிறது ஐதீகம். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா, நம்ம பைரவரை வீட்டில் வச்சு வழிபாடு செய்யக்கூடாது. ஆனா சொர்ண ஆகர்ஷண பைரவரை நம்ம வீட்டில் வச்சு தாராளமா வழிபாடுகள்லாம் செய்யலாம். எந்த ஒரு தவறுமே கிடையாது. அப்ப நீங்க சொர்ண ஆகர்ஷண பைரவர் படம் வச்சிருக்கிறீங்கன்னா நல்லா சுத்தம் பண்ணிட்டு மஞ்சள் குங்குமம் வச்சுக்கோங்க, நெய் தீபமா ஏத்திக்கோங்க, இனிப்பு வகைகளை நெய்வேத்தியமா வச்சுக்கோங்க. அதற்கு அடுத்தது ஓம் சொர்ண ஆகர்ஷண பைரவரே போற்றி அப்படிங்கிற மந்திரத்தையும் நீங்க பாராயணம் பண்ணுங்கள். கண்டிப்பா உங்க வீட்டுல செல்வ வளம் அதிகரிக்கும். தேய்பிறை அஷ்டமியில நாம ஏற்றக்கூடிய மிளகு தீபம், பூசணிக்காய் தீபம், இது எதுவுமே நம்ம வீடுகள்ல ஏற்றக்கூடாது. சாதாரண மண் அகல் விளக்குல நெய் இல்லைன்னா நல்லெண்ணெய் விட்டு பஞ்சுத்திரி போட்டு இந்த தீபத்தை நீங்க வீட்டுல ஏத்தி வழிபாடு செய்யலாம். வளர்பிறை அஷ்டமியில சொர்ண ஆகர்ஷண பைரவருக்கு இந்த தீபத்தை நீங்க தாராளமாக ஏற்றலாம். சொர்ண ஆகர்ஷண பைரவரை வளர்பிறை திதியிலையும் அதே மாதிரி தேய்பிறை அஷ்டமியில நம்ம பைரவரையும் வழிபாடு செய்ய வேண்டும். இதுல நீங்க கவனமா இருக்கணும். நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க, தேய்பிறை அஷ்டமியில பைரவரை வழிபடணும் அவ்வளவுதான், வளர்பிறை அஷ்டமியை பெருசா அவங்க எதுவுமே செய்ய மாட்டாங்க. அப்படி கிடையாது. நீங்க தேய்பிறை அஷ்டமியில பைரவரை எப்படி வழிபாடு செய்யறீங்களோ வளர்பிறை அஷ்டமியில சொர்ணாகர்ஷ்ண பைரவரை நீங்க வழிபாடு செய்யணும். பொதுவாக பைரவர் 8 அஷ்ட பைரவராக அவதரித்தவர். ஒவ்வொரு பைரவருக்கும் ஒவ்வொரு சிறப்பான வழிபாடுகள் உண்டு. அதுல நாம தேய்பிறையில பைரவரை வழிபடுகிறோமே தவிர வளர்பிறை அஷ்டமியில சொர்ணாகர்ஷ்ண பைரவரை வழிபாடு செய்யணுங்கிறது பெரும்பாலும் யாருக்கும் தெரிய மாட்டேங்குது. ஆனா கண்டிப்பா வளர்பிறை அஷ்டமியில சொர்ண ஆகர்ஷ்ண பைரவரை நீங்க வழிபாடு செய்யுங்க. அப்படி வழிபாடு செய்யும் பொழுது மாலை 6 மணிக்கு மேல இப்ப நான் சொல்லக்கூடிய இந்த எளிய பரிகாரத்தையும் செஞ்சிருங்க. இதுக்கு ஒரு மண் பவுல் இல்லைன்னா ஒரு கண்ணாடி பவுல் எடுத்துக்கோங்க. அதுல கல்லுப்பை நிரப்பிக்கோங்க. இது மகாலட்சுமியின் அம்சம் கொண்டது. இந்த கல்லுப்பை நிரப்பிட்டு அதுல மஞ்சள் குங்குமம் வச்சுக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு செவ்வாய்க்கிழமையோடு வளர்பிறை அஷ்டமி வருது. ரொம்பவே சிறப்பான விஷயம். அப்ப முருகப்பெருமானுக்கு உகந்த சுக்கு, இந்த சுக்கு ரொம்ப விசேஷம். சுக்குக்கு மிஞ்சின மருந்தும் இல்ல, சுப்பிரமணியனுக்கு மிஞ்சின கடவுளும் இல்லை அப்படின்னு பழமொழி சொல்லுவாங்க. அந்த பழமொழிக்கு இணங்க இந்த சுக்கு ஒரே ஒரு துண்டு எடுத்துக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா 8 நாணயங்கள். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பைரவர் அஷ்ட பைரவராக விளங்கக்கூடியவர். அப்ப அந்த 8 அப்படிங்கிற எண்ணிக்கையில 1 ரூபாய் நாணயத்தை எடுத்துக்கோங்க. இல்லம்மா என்கிட்ட 2 ரூபாயா தான் இருக்கு, பரவாயில்ல 8 எடுத்துக்கோங்க. 5 ரூபாய் நாணயம் தான் இருக்குதா, 8 எடுத்துக்கோங்க. 8 அப்படிங்கிற எண்ணிக்கை ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்ப அந்த 8 1 ரூபாய் நாணயங்களை அந்த கல்லுப்பு மேல வச்சிருங்க. வச்சுட்டு அதற்கு மேல சுக்க வச்சிருங்க. வச்சுட்டு அந்த கண்ணாடி பவுல் அப்படியே உங்க உள்ளங்கையில எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு ஓம் சொர்ண ஆகர்ஷ்ண பைரவரே போற்றி,
ஓம் சொர்ண ஆகர்ஷ்ண பைரவரே போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை 27 முறை பாராயணம் பண்ணிட்டு மனதார பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. எங்க வீட்டில் செல்வம் பெருக வேண்டும், எங்க வீட்டில் பணப்புழக்கம் அதிகரிக்க வேண்டும் அப்படின்னு மனதார பிரார்த்தனை பண்ணிட்டு அந்த பவுலை அப்படியே பூஜை அறையில வச்சிருங்க. இது இன்றைய நாள் முழுவதும் அப்படியே இருக்கட்டும். நாளைய தினம் புதன்கிழமை நீங்க குளிச்சு முடிச்சதுக்கு அப்புறமா அந்த சுக்கு ₹1 நாணயம் இது இரண்டையும் நீங்க பணம் வைக்கக்கூடிய இடத்துல, அது பர்ஸு, ஹேண்ட்பேக், டப்பா, மஞ்சப்பை, எதுல நீங்க பணம் வச்சிருந்தாலும் சரி அந்த பணம் வைக்கக்கூடிய இடத்துல இதை வச்சிருங்க. அந்த கல்லுப்பை கால்படாத இடத்துலையோ இல்லை உங்க வீட்டு சிங்க்லயோ கரைச்சி ஊத்திடுங்க. இப்படி வளர்பிறை அஷ்டமி அன்று சொர்ண ஆகர்ஷ்ண பைரவரை நினைத்து இந்த எளிய பரிகாரத்தை செய்யுங்கள். உங்கள் வீட்டில் செல்வம் பெருகுவதை நீங்க கண்கூடாக பார்க்கலாம். இந்த பரிகாரம் செஞ்சுட்டு வீட்டிலே இருந்துட்டா பணம் பெருகுமா அப்படின்னு கேட்டா அப்படி கிடையாது. நீங்க செய்யக்கூடிய முயற்சிகளையும் வேலைகளையும் செய்து கொண்டே இருக்க வேண்டும். அதன் மூலமாக உங்களுக்கு அதிக வருமானம் உங்க வாழ்க்கையில பல மடங்கு உயரங்களையும் முன்னேற்றங்களையும் ஏற்படுத்தும். கண்டிப்பா இந்த வளர்பிறை அஷ்டமியில இந்த மாதிரி ஒரு முறை நீங்க வழிபாடு செஞ்சு பாருங்க. உங்க வாழ்க்கையில மகிழ்ச்சியும் சந்தோஷமும் கண்டிப்பா பண தேவையும் பூர்த்தியாகும். நிறைய பேர் செய்யற தப்பு என்ன அப்படின்னா, இந்த வளர்பிறை அஷ்டமியை பெரும்பாலும் வழிபாடே செய்ய மாட்டாங்க. நாங்க தேய்பிறை அஷ்டமியில தாங்க வழிபாடு செய்வோம், வளர்பிறை அஷ்டமியில பெருசா நாங்க எதுவும் செய்யறது இல்லை அப்படிம்பாங்க. நீங்க பெருசா எதுவுமே செய்ய வேண்டாம். உங்க வீட்டுல ஒரு தீபம் ஏத்தி வச்சு சொர்ண ஆகர்ஷ்ண பைரவரை 27 முறை மந்திரங்கள் சொல்லி இந்த எளிய பரிகாரத்தை மட்டும் செய்யுங்கள். வாழ்க்கையில் உங்களை தேடி செல்வம் ஓடி வரும் அப்படின்னு கண்டிப்பா நீங்க நம்பலாங்க. நிச்சயம் இதை ஒரு முறை நீங்க செஞ்சு பாருங்க. அதுவும் இன்றைய நாள் நம்மளுக்கு செவ்வாய்க்கிழமையும் வருது. பொதுவாக செவ்வாய்க்கிழமை அன்று நாம கடனை திருப்பி கொடுத்தோம் அப்படின்னா அந்த கடன் விரைவிலேயே அடைந்து விடும், தீர்ந்து விடும் அப்படின்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும். அந்த மாதிரி செவ்வாய்க்கிழமை நாட்கள்ல அம்பிகை வழிபாடும் ரொம்ப முக்கியமானது. துர்க்கை அம்மனை ராகுகால நேரத்துல தீபமேற்றி வழிபட்டோம் அப்படின்னா காரிய தடைகள் நீங்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. திருமண தடைகள் நீங்கும் அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்கு. வாய்ப்பு இருக்கிறவங்க துர்க்கை அம்மனுக்கு தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா முருகப்பெருமானை நினைத்து இந்த ஒரு எளிய பரிகாரத்தை செய்யணும். முருகப்பெருமானையும் நம்மளுக்கு இன்றைய தினம் அஷ்டமி அப்படிங்கிறதுனால சொர்ண ஆகர்ஷ்ண பைரவரை நினைத்து செய்யக்கூடிய வழிபாடுகள், மந்திர ஜபங்கள் அனைத்திற்குமே நம்மளுக்கு கை மேல பலன் கிடைக்கும். நம்பிக்கையோட செய்யுங்கள். இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும். நன்றி, வணக்கம்.